ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன லஞ்சும் ஸ்நாக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டேனால. ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்தாலே போதும், இது வந்து நிறைய வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக பேனில் பட்டர் போட்டுட்டு நல்லா சூடானணும் ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும். நிறைய குழந்தைங்களுக்குன்றனால நிறைய போட வேண்டாம். பாதி வெங்காயம் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோன்னே தக்காளியும் பூண்டு நிறைய போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் பாஸ்தா வேக வைக்கும்போது. அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு பாஸ்தா மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா மசாலாவும் வீட்டு மசாலாவும் சேர்த்து இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து மினி இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ இட்லி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பாஸ்தாவையும் ரெடி பண்ணிடலாம். பாஸ்தா இப்போ நல்லா தண்ணியும் வடிஞ்சிருச்சு. இதை எடுத்து அப்படியே இதில் நம்ம வந்து இந்த மசாலா பச்சை வாசனை போனோன்னே பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து போடும்போது குழந்தைங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சமாக நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி நான் மக்கானா தான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கனாலே போதும். ஏன்னா சின்ன குழந்தைங்கன்றனால அதிகம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படியே நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணாலே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். லைட்டாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் உப்பு இருக்காது. லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் மில்டன் கம்பெனி அந்த பிராண்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் 4 பாக்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. பெரிய பாக்ஸ் வந்து லஞ்சுக்கும், அப்புறம் 3 சின்ன சின்ன பாக்ஸ் வரும். நல்ல ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும், நம்ம குக்கீஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது லஞ்சுக்கு கொடுத்துருக்க பெரிய கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் டேன்றனால எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம மக்கானா வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கும், 2 வந்து ஒரே சைஸில் இருக்கும், மீடியம் சைஸில். லாஸ்ட்டு வந்து குட்டியாக இருக்கும், நம்ம நட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மக்கானாவும் வந்து போட்டாச்சு, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நான் சொன்ன இந்த லாஸ்ட்டு குட்டி பாக்ஸ் வந்து இதுதான். இதில் வந்து குக்கீஸு நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுலேயும் நட்ஸு கொஞ்சமாக போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3மே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க தான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதிலே நமக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட சேர்த்து வந்துடும். நம்ம தனித்தனியாக வாங்கும்போது நமக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியாகும். அதனால இப்படி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு வித் வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து பேக்கோடு வந்துடும். இப்போது பாப்பாவுக்கு வந்து மார்னிங்க்கும் வந்து பாஸ்தாவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சமாக பாஸ்தா வந்து கொடுத்துருக்கேன். அவள் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹீட்டு வந்து அப்படியே இருக்கிறதுக்காக. வாட்டர் பாட்டிலு அதில் தான் வந்து போட்டு வைக்கணும். இந்த பேக் தான் சொன்னேன். இந்த பேக்கோட செட்டாக வந்து நமக்கு 4 பாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்துடும். இந்த பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கும். நல்ல சூடாக ஊற்றினாலும் வாட்டர் பாட்டில் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் ஆகிறதில்ல. இப்போது லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணியாச்சு. பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. பாப்பா வந்து வீடியோ எடுக்க முடியல ரெடி ஆகிறது, தம்பியும் எழுந்திரிச்சிட்டனால. இப்போ ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து தம்பியும் நானும் வந்து பாப்பா வேனில் ஏற்றி விட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்தடுத்து பாப்பாவோட ஸ்கூல் வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.